அனைவருக்கும் வணக்கம். ELN ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 23rd December வீக்லி அப்டேட் அண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ ஏற்கனவே நம்ம பேசியிருந்தபடி மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை எப்படி பார்த்துட்டு அது பிரகாரம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சி நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது என்ன டிஸ்கஸ் பண்ணோம், கொஞ்சம் ஃபேர் ப்ரைஸ் கிடச்சா போதும், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணமோ பண்ணிப்பாங்க. சரி, இந்த டே, இந்த பர்டிகுலர் டே பிஃபோர் டே, தட் மீன் தேர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த செல்லிங்கில் கொஞ்சம் நமக்கு டவுட்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இல்லை. பட் ஆனால் இங்கேருந்து டைரக்ஷனாக வந்த மார்க்கெட்டு இங்கேருந்து ஆப்போசிட் ஆக்ஷன் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் இந்த இடத்துல கேப் டவுன் கொடுத்துறாங்க. ஆனால் ஃபெட் ரேட் பேஸ் பண்ணி நமக்கு இங்கே கேப் டவுனுக்கு மார்க்கெட் வந்துடுச்சு. இப்போ இந்த கேப் டவுனுக்கு மார்க்கெட் வந்த உடனே இந்த இடத்துல நமக்கு ஒரு டெய்ல் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த டெய்ல் கன்ஃபார்ம் ஆகி, ஆனால் அப்பயும் சொன்னேன், இந்த இடத்துல இந்த ரேலி ஹை, இந்த ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்கு, இதை மார்க்கெட் கட் பண்ணுச்சுன்னா இந்த கேப்ல நமக்கு ஒரு ப்ரொஃபைல் கிடைக்க சான்சஸ் இருக்கு, பாசிட்டிவா திங்க் பண்ணா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் வெல் பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் அப்படின்றதுனால அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ அதுல இருந்து என்ன நமக்கு அடுத்த பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னு பாருங்க. ஸோ அப்போ நமக்கு அடுத்த பாயிண்ட் என்ன இந்த இடத்துல கிடைச்சது, பிலோவில் நம்ம என்னென்ன ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணோம், பிலோவில் இந்த ரெஃபரன்ஸை மார்க் பண்ணோம். இது வைக்க இருக்கணுங்க, இது கீழே அவன் கட் பண்ணானா டைரெக்டாக இந்த ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு போயிடுவான் அப்படின்றத நம்ம இங்கே மார்க் பண்ணோம். கிளியருங்களா? என்னங்க நடந்துச்சு, அங்கேருந்து வந்துட்டானா கரெக்டாக. ஆனால் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக என்ன பண்ணாங்க அந்த மார்க்கெட்டு, எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் பண்ணாங்க. அது டீட்டெயிலாக நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீக்லி அப்படின்றதுனால. இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகி பர்ஃபெக்டாக கான்டெக்ஸ்ட் பிரகாரம், அதுதான் சொல்கிறது, அந்த ஆக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ற கரெக்டாக லெவலுக்கு வந்து. புரியுதுங்களா? இது ப்ராப்பராக இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நம்ம சார்ட் நாலேஜை டெவலப் பண்ணுறோம், ஆனால் அதையே ஹவு மெனி இயர்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமான கொஸ்டின் உங்களை நீங்கள் கேட்டுக்கணும். ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக் ஆரம்பித்தோம், அப்புறம் இண்டிகேட்டருக்கு போனோம், அப்புறம் அல்கோ ட்ரேடர் போனோம் இல்லை, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, எஸ்எம்சி கான்செப்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்புறம் எலியாட் வேவு, ஓகே, அதுக்கப்புறம் அலிகேட்டர் மெத்தடு, அப்புறம் வால்யூம் ப்ரொஃபைலு, அப்புறம் ஆர்டர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் மார்க்கெட், இப்படியே சுற்றிட்டே இருக்கிறோம். எப்போ இந்த சார்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸ், ஒரு எண்டு கார்டு போட போகிறோம், எவ்வளோ வருஷம் இப்படியே போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சார்ட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குமே தவிர, இந்த சார்ட்டில் என்னுடைய டிசிஷன் ஏதாவது எனக்கு மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போ நம்ம போகிறோம், இதை நீங்கள் நீங்களே கேட்டுக்கணும். ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, யாராலையும் 100% மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சா எல்லாருமே பில்லியனராக தான் இருக்க முடியும். அதானுங்க உண்மை. எல்லாரும் அதான் இருக்கிற ஆசை, எல்லாரும் நல்லா தானே இருக்கணும், இன்கம் வந்தால் எல்லாருக்கும் நல்லது தானுங்க, அவங்கவுங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு முடியாத ஒரு காரியம். இதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம், இதான் ஃபேக்ட். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய மிஸ் அவுட்டை எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க, இதுக்கான உங்களுக்கு பிளான் என்ன, இதுக்கு எந்த மாதிரியான லேர்னிங்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத உங்களை நீங்க கேட்டுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் நான் கீப்பான்னு சொல்றேன்.
ஸோ இங்க வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணாங்க. என் பர்சனலா கூட கேட்டிருந்தாங்க. "என்னங்க நீங்க ப்ரமோட் பண்றீங்களா?" சி ரைட் மெத்தட ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம தயங்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த சார்ட் பின்னாடி இதுக்கு வந்து அதுதான் நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு எல்லாமே புரியுது. எஸ்எஃப்சி கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. ஹார்மோனிக் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. ஓகேங்களா? எலியாட் வேவ் எப்படி இதெல்லாம் செவரல் இயர்ஸா என்ன பண்றோம்? மார்க்கெட்ல இருக்கிறதுனால ஒண்ணு ஒண்ணா மாஸ்டர் பண்ணி, பண்ணி, பண்ணி வந்துட்டுருக்கோம். எனக்கு ஃபைனலா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின் என்னன்னா, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். இது எனக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்ல. இதுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல். தயவுசெய்து மார்க்கெட் ப்ரொஃபைல்னும்போது, வாட் இஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல்? மார்க்கெட் ப்ரொஃபைல் காம்போனன்ட்ஸ்லாம் படிச்சுட்டு, அது தெரிஞ்சாவே பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணலன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. அது மாரி நெறைய வாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி கேட்டுருக்காங்க. இத தவிர என்னங்க மார்க்கெட் ப்ரொஃபைல படிக்கிறதுக்குன்னு கேட்டுருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு இப்ப கவனிக்காதீங்க. ஏன்னா, அதெல்லாம் வெரி, வெரி பேசிக். இப்போ இப்போ பிகினிங்ல கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னங்க படிச்சிருப்போம்? மர்போசி கேண்டில், அப்புறம் ஹேமர் கேண்டில், அதுக்கப்புறமா பியர்சிங் கேண்டில், கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் என்கல்ஃபிங் கேண்டில் இதெல்லாம் படிச்சுப்பீங்க. இப்ப இத படிச்சுட்டாலே உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நீங்க எக்ஸ்பெர்ட் ஆயிட்டீங்களா? இது என்னது? ஒரு ஒரு கேண்டிலோட டைப்ஸ் புரியுதுங்களா? இந்த கேண்டில் ஒண்ணோட கேரக்டர் என்ன? இந்த இந்த கேண்டிலோட கேரக்டர் என்ன? இந்த கேண்டிலோட கேரக்டர், இந்த கேண்டில் இது இந்த இந்த காம்பினேஷன் என்ன? அப்புறம் மல்டிபிள் மல்டிபிள் கேண்டிலோட காம்பினேஷன் இதெல்லாம் நீங்க அடுத்த அடுத்த லெவல் போனீங்களா இல்லையா? போயிட்டு அதுக்கப்புறம் எந்த கேண்டில் சப்போர்ட்டுக்கு பக்கத்துல வரணும்? எந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்துல வரணும்? இதெல்லாம் படிச்சோம்ல. அதோட ரிலேட் பண்ணீங்களா? இவ்ளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அகைன் வி கம் டு திஸ் பாயிண்ட். அப்போ இந்த பர்ட்டிகுலர் டேல நமக்கு என்ன வந்திருக்கு? பிபிஓசி கான்செப்ட் வந்திருக்கு. இந்த பிபிஓசி கான்செப்ட்ல இருந்து நம்ம என்ன சொன்னோம்? ப்ராப்பரா இந்த ஹை இந்த ஹைக்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, நான் நம்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வொர்க் பண்ணலாம். அப்படின்றது ஒரு பிளான். இது வந்து ஒரு பிளான். இல்ல. இதுக்கு கீழ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆவுது அப்படின்னா, இந்த இடத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது பிளான் பி. அவ்வளவுதான். அப்போ ஒரு ட்ரேடர் என்ன தெரியணும் அவருக்குன்னா, மார்க்கெட்டு இந்த இடத்துல செட்டில் ஆன மார்க்கெட்டு, இது ஆல்ரெடி கேரக்டர் என்ன இருக்கு? டவுன் சைடு கேரக்டர். இந்த டவுன் சைடு கேரக்டர்ல இருந்து அது டர்ன் ஆவறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா? இல்ல கன்டினியூட்டி பண்ணுதா? அப்படின்ற அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல, பார்க்க இன்னும் வரல அப்படின்னா, நீங்க இன்னும் மார்க்கெட் ப்ரொஃபைல் சப்ஜெக்ட்டையே ஒழுங்கா முடிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. இப்படி இது இது இந்த கேள்விக்கு எந்த பதில் உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். இல்ல என்னால இந்த இடத்துல மார்க்கெட் ஆக்ஷன் சேஞ்ச் ஆவறத என்னால பார்க்க முடியுது. என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதுன்னா, அப்ப மார்க்கெட் ப்ரொஃபைல் நானு ஒழுங்கா படிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் நெறைய பண்ணணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு உங்கள நீங்க புஷ் பண்ணிக்கணும். புரியுதா? ஏன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் ரீசென்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம லேர்ன் பண்ற மாரி எனக்கு படுது. ஓகே. அப்போ நீங்க உங்களையே நீங்க இப்படிதான் நீங்க கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே. இது வந்து பேங்க் நிஃப்டில அதே மாரி. இப்ப ஸ்டில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆக்ஷன் இப்ப இந்த டேலயே நமக்கு ஸ்டாப் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகல. இந்த இடத்துல பேலன்ஸா இருந்தது. இந்த இடத்துல இதுக்கு மேல மார்க்கெட் ஸ்டே பண்ணா தான் ஸ்டாப் ஆக்ஷனா பேசணும். அதுவும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப மார்க்கெட் எது வரைக்கும் வந்திருக்கு? இது வரைக்கும் வந்திருக்கு. நம்ம என்ன பேசுறோம் பாருங்க. செல்லிங் பண்றாங்க, செல்லிங் பண்றாங்க, செல்லிங் பண்றாங்க. ஏங்க மார்க்கெட்னா பையிங் இவ்வளவு தூரம் போன மாரி செல்லிங்கும் வரதாங்க செய்யும். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன மிஸ் பண்றோம் மார்க்கெட்ட? எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத நம்ம மிஸ் பண்றோம். அப்போ ஒரு ப்ரொஃபைல் ட்ரேடர் அப்படின்னா, அவருக்கு எதுக்கு முக்கியமா பார்க்க தெரியணும்? இந்த இடத்துல வரக்கூடிய மார்க்கெட் வந்து இந்த கேரக்டர் சேஞ்ச அவருக்கு பார்க்க தெரியணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ட ஃபாலோ பண்ண தெரியணும். இது 2மே அவங்களுக்கு கிடைச்சா தான், அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? மார்க்கெட்
அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா கிடைச்சிட்டா தான், அவங்க மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய சப்ஜெக்ட்ட ஒழுங்கா முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல? நான் வந்து சார்ட் நாலேட்ஜ் ஓகே அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்ததா திரும்பவும் சேம். என்னதான் நம்ம வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணாலும், மார்க்கெட் இஸ் எ டைனமிக். அப்ப என்ன ஆகும்? நீங்க உங்க நாலேட்ஜ்க்காக அனலைஸ் பண்ணி, நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல பிளான் ஏல நிப்பீங்க. ஆனா மார்க்கெட் பிளான் பில போகும். ஆனா இந்த நாலேட்ஜ வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் பிளான் பிக்கு போகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரேட நீங்க எப்படி என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ்? உங்க ட்ரேட மேனேஜ் பண்ணணும். அப்ப அந்த ட்ரேட மேனேஜ் பண்றதுக்கான நாலேட்ஜ் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அப்போ எந்த மாதிரியான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து நானு பிராக்டிஸ் பண்ணணும். எந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எந்த எக்ஸ்பைரியில நான் என்ட்ரி ஆகணும். எந்த காம்பினேஷன்ல நான் என்ட்ரி ஆகணும். இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகுது. இப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது எந்த மாதிரி என் பொசிஷனை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட் எப்படி என்னுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட். கிளியருங்களா? ஸோ ஆஸ் எ ட்ரேடரா நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா வரப்போறீங்க. இல்ல ட்ரேடரோட கரியரா நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து ஒரு பிரதானமான ஒரு இன்கம் ரெகுலரா எடுக்கணும்னு நீங்க நீங்க வந்து பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர நீங்க ரெடி பண்ணணும். ஆன்சர் ரெடி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி வரணும். அப்பதான் நீங்க கேபிட்டல புரொடெக்ட் பண்ணி உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது அனுபவத்துல நாங்க சொல்றோம். கிளியருங்களா? அப்போ நம்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம முடிக்காம நம்ம ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகல, நம்ம லாஸ் ஆகுறோம், மார்க்கெட் நம்மள இது பண்ணுது, அதெல்லாம் தப்புங்க. அந்த மாரி நம்ம வந்து ஒருத்தர் இப்போ உங்க பையனோ இல்ல பொண்ணோ நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா என்ன பண்றீங்க முதல்ல? ஹை ஸ்கூல் படிக்க வைக்கிறீங்க. அப்புறம் ஹையர் செகண்டரி படிக்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா அவங்கள அதுல வந்து எக்ஸ்பெர்ட் ஆக்குறீங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களுக்கான கரியர சூஸ் பண்றாங்க. இல்ல இப்படி தானங்க லைஃப் போது. அப்ப இங்க ட்ரேடிங் வரும்போது மட்டும் ஏன் நீங்க வந்து இந்த இந்த லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரமாட்றோம்? ஐ மீன் நான் பொத்தம் பொதுவா சொல்றேன். ஓகேங்களா? ஒருத்தர் எஃபோர்ட் போடுறீங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் அந்த அந்த அப்போ இனிஷியல்ல மேபி நம்ம வந்து ராங்கான டைரக்ஷன்ல தெரியாம போயிருக்கலாம். ஆனா, ஒரு வாட்டி அனுபவிச்சிட்ட பிறகு, ஒரு வாட்டி ஒரு சில பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்ண பிறகு, அதிலிருந்து நம்ப ரீகரெக்ட் பண்ணிக்கணும். நம்மள என்ன பண்ணிக்கணும்? திரும்பவும் நம்மள கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணி கரெக்ட்டான டைரக்ஷன்ல நம்மள என்ன பண்ணணும்? நம்ம ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? அப்போ ஒரு பக்கம் சார்ட் நாலேட்ஜ்க்கு நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் ஃபிக்ஸே பண்ணல. அந்த ஃபிக்ஸ் ஏதாவது ஒண்ணு நான் நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்னு கூட நான் வந்து ஏதாவது ஒரு சார்ட்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, நீங்க அத டிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்த விஷயத்துல மார்க்கெட் எனக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆனா, நான் எப்படி என்னுடைய ட்ரேட மேனேஜ் பண்ணுவேன்? அவ்வளோதான். இது 2த்துக்கும் நீங்க ஆன்ஸர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? உங்க கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணி சர்வே பண்ணிடலாம். இது சர்வே பண்ணிட்டாலே போதும். அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன பண்ணும்? ப்ராஃபிட்ட நோக்கி உங்களுக்கு கொண்டு போயிடும். இதுதான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சீக்ரெட். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ எந்த சார்ட் வச்சு உங்களால இத ஃபிக்சேஷன் கொண்டு வர முடியும்? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ட புரிதலுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வர முடியும்ன்றது சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த விஷயத்திலயும் நமக்கு என்ன ஆகலாம் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு இது மாரி நியூஸு அது மாரி ஏதாவது வந்து என்ன பண்ணிடலாம்? உங்கள அலக்கழிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம உடனே நம்ம ட்ரேட ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? இத பண்ணிட்டாலே நம்ம சர்வே பண்ணிடுவோம். சர்வே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்போ எதுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் அப்டின்னா, ப்ரொஃபைல் அப்படிதான் வந்திருக்கு பாருங்க. கரெக்ட்டா அவ் அ இ இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்க இருந்து வரதுக்கு பாருங்க 1, 2, 3,
4 நாள்ல இங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். புரியுதுங்களா? எவ்வளோ குயிக்கா வருது பாருங்க. அப்போ இத ஃபாலோ பண்ணணும் நம்போ. இத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இத ஃபாலோ பண்றதுக்கு நம்ப வந்து விழிப்போட பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி இத ஃபிக்ஸ் பண்ணணும். போங்க போயிட்டு எப்பப்பலாம் மார்க்கெட் இந்த மாரி ஃபால் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாலாம் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி அந்த இடத்துலலாம் நான் எப்படி இந்த இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கறது, எப்படி நான் இங்க ட்ரேட் பண்றது அப்படின்றத கொஞ்சம் கூட நீங்க என்ன பண்ண ஹெசிடேட் பண்ணாம பேக் டெஸ்ட் பண்ணணும். சக்சஸ்ன்றது சும்மா வந்துராதுங்க. சக்சஸ்ன்னு சும்மா வந்துராது. இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்ப்போம். ஓகே. நிஃப்டில என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்போ? எக்ஸாக்ட்டா. இந்த டே வந்து பிபிஓசியா இருக்கு. அதனால ஹைக்கு மேல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணா, அப்ப மார்க்கெட் இந்த பேலன்ஸ்ல இந்த பேலன்ஸ் போம்போது இந்த இடத்துல நம்ப பார்க்கலாம். இது பிலோல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமிடியேட் பிளேஸா 23,800 இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் 23,400 நோக்கி பிரயாணத்த கன்டின்யூ பண்ணும். அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பாருங்கண்ணா. இந்த இடத்துல மார்க்கெட் பெர்ஃபெக்ட்டா கன்ஃபர்மேஷன் குடுத்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆக்ஷன்ல. அப்போ மார்க்கெட் செல்லிங்ல போகுதுன்னு நம்ம வந்து வருத்தப்படணும். நமக்கு ஃபாலோ பண்ண தெரியல அவ்வளோதான். நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரியல. அப்போ இத எப்படி ஃபாலோ பண்றதுன்றதுக்கு நம்ம பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். அதுல எமோஷனலா இல்லாம பெர்ஃபெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளால மார்க்கெட்ல நிலைச்சு நிக்க முடியும். ஏங்க 99% பேர் வந்து லூசர் ஆறாங்க. 1% தான் சக்சஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய பிசினஸ்ல நம்ம வந்துட்டு ஓகேங்களா? அப்ப இதிலயே தெரியுங்களா? எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு பிசினஸ்ல உள்ள வந்துட்டு, நம்ப வந்து ப்ராப்பரா லேர்னிங்க முடிக்காம, பிராக்டிஸ முடிக்காம, பேக் டெஸ்ட்ட முடிக்காம, ஓகேங்களா? ஏதோ 1, 2 விஷயங்கள மட்டுமே வச்சுட்டு, நம்போ ஒரு சில தௌசண்ட்ஸ் வச்சுட்டு, நம்ப என்ன நெனைக்கிறோம்? மிகப்பெரிய லாபத்த எதிர்பார்க்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் நம்மள என்ன பண்ணுது? மார்க்கெட்டு தொரத்தி அடிக்குது. இப்ப இதிலிருந்து நீங்க இதுக்கப்புறமாவது ஒரு அவேர்னஸா என்ன பண்ணுங்க? உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எழுதுங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எங்கெங்கலாம் எனக்கு டவுட் வந்தது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. படிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்கிரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக முடியும். ஓகே. அப்போ நிஃப்டில இந்த இடத்துல நம்போ மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி என்னதான் நமக்கு இங்க இங்க பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தாலே என்ன பண்ணிருக்கலாம்? இங்கருந்து மார்க்கெட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க தெரியாத்தனமா அப்சைட் பொசிஷன வந்து எடுத்திருந்தா கூட, அத ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்கலாம் நீங்க? மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ நவ் வி கோ ஃபார் தி கான்டெக்ஸ்ட். இப்போ கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது, இங்க பாருங்க மந்த்லி ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல்ல நமக்கு மல்டிபிள் டைம் வந்து இந்த ஜூன் மந்தோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு மல்டிபிள் டைம் இந்த இந்த பர்ட்டிகுலர் பேலன்ஸ் வந்து நமக்கு டிமாண்டா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ அந்த பர்ட்டிகுலர் சேம் டிமாண்டு திரும்பவும் நமக்கு ஆக்ட் ஆகுமா? அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும். அப்படி ஆகல அப்படின்னா, மார்க்கெட்டோட அடுத்த லெவல் எங்க இருக்கு? இதெல்லாம் இம்மீடியட்டா நடக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் இம்மீடியட்டா நடக்காது. நாளைக்கே போயிட்டு அப்படிலாம் நடக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கான ப்ராசஸ் வரும். இங்கேருந்து ரியாக்ட் ஆகும், ஸ்டேபிள் ஆகும், அப்படியே ரியாக்ட் ஆகி அப்படி வரும். ஒரு ஸ்டெப்பா வரும். பட் ஆனா இந்த இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு டர்ன் ஆகி திரும்பவும் போகணும். அப்படி இல்ல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நேரா மார்க்கெட்டு இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஃபேர் பிரைஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்க தான் அதிகமான பேரு பையர்ஸ் விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய இடம். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? பேங்க் நிஃப்டி மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது, ஏன்னா வீக்கெண்ட் அப்டேட்ன்றதுனால கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்குறோம். சிமிலர்லி பாருங்க, நிஃப்டி
ஆஃப்டர் ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணல, ரீட்டைன் எடுக்க முடியல. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த இடத்துக்கு எப்படியாவது மார்க்கெட் டச் ஆகிடுச்சுன்னா. ஆனால் என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை இந்த இடத்துக்கு. ஓகேங்களா, திரும்ப இவ்வளோ லோக்கு வந்த பிறகு ரீட்டைன் ஆன பிறகாவது வரும்னு பார்த்தோம், வரல, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரிஜெக்ட் ஆனதோட மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை நோக்கி வந்துட்டே இருக்கிறது. ஓகேங்களா, கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டு நிஃப்டி மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு மார்க்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. திரும்பவும் மேபி 20,000க்கு மார்க்கெட் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. நான் சொல்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா ஃப்ளோ அப்படி இருக்குது கிளியராக. ஆனால் அந்த மாதிரி விட மாட்டாங்க. டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நெகட்டிவாக நம்ம யோசிக்க வேணாம், நம்ம பாசிட்டிவாக யோசிப்போம். ஸோ மார்க்கெட்டு இங்கே 50,000லேருந்து உங்களுக்கு ரிப்ளை ஆகுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டு 23,500 டு 23 அந்த 200 அந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுதான்றதை எதிர்பார்க்கணும். ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு இது ஸ்லைட் கரெக்ஷன்லேருந்து அப்படியே நமக்கு டேர்ன் ஆவர் தான் நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்லைட் கரெக்ஷனில் டேர்ன் ஆவர் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட் இல்லாது, நம்ம மார்க்கெட் மார்க்கெட்டான கொஞ்சம் புல்லிஷ் மார்க்கெட்னா அதனால் வரி பண்ண வேண்டியதில்லை. பட் எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆகி மேலே போகுது அப்படின்னா திரும்ப அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். ஒரு வாட்டியும் போகுது, இங்கேருந்து போகுது 4,000 பாயிண்ட் போகுது, 50,000 4,000 பாயிண்ட் போச்சு, திரும்ப 4,000 பாயிண்ட் கீழே வந்து, திரும்ப 4,000 பாயிண்ட் மேலே போச்சு, திரும்ப 4,000 பாயிண்ட் கீழே வந்து. அப்போது இங்கே கண்ணுக்கு இடத்துலேயே பாருங்கள், 1 2 3 4 இத்தனை வாட்டி 4,000 பாயிண்ட் 4,000 பாயிண்ட் 4,000 பாயிண்ட் மார்க்கெட் போயிட்டு வருது. அதில் எவ்வளோ பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு, தட் மீன் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், இங்கே 23,000 மார்க்கெட்டு 26,000 3,000 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் போனால் 3,000 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் மேலே கீழே போயிருக்கு. இதில் நம்ம எப்படி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி எவ்வளோ பாயிண்ட் எடுத்தோம், இதுதான் ஒரு ட்ரேடருடைய கோலாக இருக்கணும். இதை எப்படி நான் கேப்சர் பண்ணுறது, இதுக்கான ஸ்டடீஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான மெத்தட்ஸ் என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம், இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஜேர்னி கிரியேஷனாக நீங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணணும். டைம் எடுத்துக்கும், இட்ஸ் நாட் ஈஸி ப்ராசஸ் ஆர் இமிடியேட், ஆனால் டைம் எடுத்துக்கும். ஆனால் இதுதான் உங்களுடைய ஏமா இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய ஏமா இருக்கணும், இதுதான் உங்களுடைய கோலாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா டெஃபினட் உங்களால் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி அப்டேட் பார்ப்போம். அப்போது வீக்லி அப்டேட் பார்க்கும்போது, ஐ மீன் வீக்லி சார்ட்டில் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது, இந்த வீக் ஒரு வெரி லீனியன்ட் புவர் ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால, ஓகேங்களா, டெஃபினட்டாக கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ், ஏன்னா செல்லர்ஸ் இங்கேருந்து ஓடி வந்துட்டே இருக்காங்கல்ல, இப்போ செல்லர்ஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டே இருக்கிறதுனால செல்லர்ஸும் கொஞ்சம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆவாங்க. செல்லர்ஸ் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ண சான்சஸ் இருக்கு. அட் சேம் டைம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்ததால ஸ்லைட்லி என்ன பண்ண இன்வென்ட்ரி எடுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் அந்த பாயிண்ட் எதுக்குள்ள நடக்கணும், 50,000க்குள்ள நடக்கணும். ஓகேங்களா, நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம கிளியராக கான்டெக்ஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை கவனிக்கணும். இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுதா, ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். 50,000 பாயிண்ட்ஸ் அதுதான் வீக்லியும் நமக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வீக்லி சார்ட், இந்த இடத்துல வீக்லி சார்ட்லேயும் நமக்கு நிஃப்டியோட வீக்லி சார்ட்டில் பாருங்கள், சேம் ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்களுக்கு நம்ம 23,200. அப்போ 23,200 அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்கணும், மார்க்கெட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் கிடைக்கணும், பாசிட்டிவான ரியாக்ஷன் கிடைக்கணும். ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கு,
23,600ல இருக்கு. அப்போ இந்த 300, 400 பாயிண்ட்டுக்குள்ள அவங்க செல்லர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகி பையர்ஸ் உள்ள இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து அங்க நமக்கு ஸ்டாப் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போதான் இந்த டைரக்ஷனை முதல்ல மார்க்கெட் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். இந்த டைரக்ஷனை மார்க்கெட் வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த டைரக்ஷனை மார்க்கெட் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும். இப்படி ஸ்டாப் பண்ண பிறகு அப்போ ஸ்டெப் 1 ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டெப் 2 நடந்தாச்சு. அப்போ ஸ்டெப் 3 நமக்கு என்ன நடக்கணும், மார்க்கெட்ல பேலன்ஸோ இல்லை டெவலப்போ நடக்கணும். நடந்த பிறகு அகைன் மார்க்கெட் என்ன பண்ணணும், எய்தர் ஸ்டெப் 1 கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா ஸ்டெப் 4 ரிவர்சல் நடக்கணும். அப்போ இதுக்கான ஒரு ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் மார்க்கெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் ஆக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம், இல்லை. இந்த இடத்துல ஸ்டாப் ஆக்ஷன் வந்தா பார்த்தா இல்லை. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் ஆக்ஷன் வந்தா பார்த்தா இல்லை. இப்போ அடுத்த நாள் ஸ்டாப் ஆக்ஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோ சிம்பிள். அதுக்கு போய் தலை பிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. நம்ம வேலை மார்க்கெட் ஃபாலோ பண்றது. ட்ரேடரோட வேலை என்னது, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதா ட்ரேடரோட வேலை. ஓகேங்களா? மார்க்கெட்டை நமக்கு ஏற்றாம இழுக்கக்கூடாது. மார்க்கெட் ஃபாலோ பண்ணி போகிறோம், அவங்க தான் ட்ரேடர். இன்வெஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ் அப்படி கிடையாது. எந்த பக்கம் மார்க்கெட் போதும் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அதுக்கான ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ அதனால தான் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்த ஹெட்ஜிங் மெத்தட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்க ப்ராப்பராக அதை அந்த சப்ஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் கோ ஆன் கான்டெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி வால்யூம் ப்ரொஃபைலையும் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு பார்க்கும்போதும் நமக்கு எங்கே இந்த இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டு எங்கே இருக்குது, இந்த இடத்துக்குள்ள இருக்குது 23,600. அப்போது இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜோன் எப்போ நவம்பர் 19 அந்த டைமில் வந்து அந்த பிளேஸ், இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து நமக்கு ஒரு 23,200 அந்த அந்த 23,200 லெவலில் நமக்கு என்ன பண்ணும், மார்க்கெட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்த மிஸ் பண்ணியாச்சு, ஏன்னா ஏற்கனவே அங்கே தான் மார்க்கெட் டேர்ன் ஆச்சு. இந்த இடத்த மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு நமக்கு மார்க் பண்ண முடியுது. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் அதர் சாப்டர் பார்க்கும்போது ரொம்ப லீனியண்ட்டாக இருக்குது, இந்த இடம் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்குது. ஸோ தட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 22,700. ஓகேங்களா? ஸோ உடனே நேரம் இந்த லோக்கு ஓடிடுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. மேக்ஸ் இந்த 23,200லேருந்து நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகணும். அப்படி டேர்ன் ஆகும்னா 23,700 மார்க்கெட் டேர்ன் ஆகணும். இதுதான் எங்களுடைய ஹோப். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸ்டாப் ஆக்ஷன் வருதா அப்படி பார்க்கணும். வந்தால் தான் நிற்கணும், இல்லைனா வி ஹேவ் டு ஃபாலோ, டவுன் சைட் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம வால்யூம் ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் தி பார் சார்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது என்ன சார்ட்டு, நிஃப்டி பார்த்தோம். இது வந்து நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. அது 5500. 5500 அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே மேக்ஸிமம் போனாலும் அந்த 50,000 அப்படியே மேக்ஸிமம் வந்தாலும் 49,500. அப்போ 49,500 கீழே என்ன பண்ணக்கூடாது, பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட கவலை கிடையாது. ஓகேங்களா? கவனிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டேர்ன் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் பாருங்க. சரிங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? இதுதான் வந்து முதல் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பார்த்தாச்சு, வால்யூம் ப்ரொஃபைலையும் கிராஸ் செக் பண்ணியாச்சு. எப்படி பார்த்தாலும் அப்போ உங்களுக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. ஒன்று என்னது, மேக்ஸிமம் 50,000 49,500க்கு கீழே மார்க்கெட் டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. பேங்க் நிஃப்டி கொடுத்தா ஃபாலோ பண்ணும். ஓகே, சேம் நிஃப்டியை பார்க்கும்போது 23,200 கீழே கன்ஃபர்மேஷன் கொடுக்கூடாது. அப்படியே கொஞ்சம் ஏன்னா மல்டிபிள் இண்டெக்ஸ் உள்ளே இருக்கிறதுனால வேலட்டைல் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 22,700. ஸோ அனதர் 1000 பாயிண்ட்ஸ்குள்ளேயே மார்க்கெட் என்ன பண்ணும், நிஃப்டி அதுக்கான டைரக்ஷனை அது சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு இன்னும் 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அவன் பேங்க் நிஃப்டி டேர்ன் பண்ணுறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நிஃப்டி டேர்ன் பண்ணுறதுக்கும் 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அப்போது இந்த 23,200 ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு டிமாண்டாக ஆக்ட் ஆகணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு.
நம்மளுடைய எதிர்பார்ப்பு, ட்ரேடர்ஸோடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்ப மார்க்கெட் வந்து பூர்த்தி பண்ணுதா? இல்ல எதிர்பாராதத மார்க்கெட் பண்ண போதா? அப்படின்ற இந்த 2 டிசிஷனுமே நம்ப ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எதிர்பார்க்கிறது இங்கேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகுமா? எதிர்பாராதது மார்க்கெட் இங்கேருந்து இப்படியே கன்டின்யூ ஆவறது. அப்போ இந்த 2 டிசிஷனுமே ஆஸ் எ ட்ரேடரா நீங்க என்ன பண்ணணும்? ஏத்துக்கிறதுக்கு உங்க மனப்பக்குவத்த ரெடி பண்ணிட்டு, இது நடந்தா நான் இந்த மாரிலாம் ட்ரேட் செட்டப் பண்ண போறேன். இது நடந்தா இதெல்லாம் ட்ரேட் செட்டப் பண்ண போறேன். அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து சர்வே பண்ண முடியும். ஏங்க கிரிக்கெட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு. செகண்ட் விக்கெட் என்ன பண்ண, "டேய் நீ இன்னும் அடிச்சே ஆடாதீங்கப்பா. நீங்க ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுங்க." அப்படின்னு நம்ம வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம்லங்க. அப்ப அதுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்றோம், ஏன் ஃபர்ஸ்ட் விக்கெட் செகண்ட் விக்கெட் அடி அப்படின்னு சொல்லுவோமா? இல்லையா? எந்த நேரத்துல விக்கெட் வந்து பிரெஃபரன்ஸோ அந்த நேரத்துல விக்கெட்ட வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். எந்த நேரத்துல ரன் பிரெஃபரன்ஸோ அந்த நேரத்துல ரன்ன பிரெஃபரன்ஸா பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரேட். இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமோ அந்த இடத்துல வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன். எந்த இடத்துல மார்க்கெட் நம்ம ஃபாலோ பண்ணி போகணுமோ அந்தந்த நேரத்துல மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணி போகணும். சரிங்களா? ஸோ இதே இதே தான் வந்து இந்த லெவல்லயும் நமக்கு மார்க்கெட்ல இந்த லெவல்லயும் வந்து என்ன கிடைச்சது? உங்களுக்கு இதே டிசிஷன். இங்க நான் சொன்ன அதே டிசிஷன் தான் இங்கேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்ப இந்த டிசிஷன்லேருந்து மார்க்கெட் நமக்கு டர்ன் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மார்க்கெட் கேப் டவுன் குடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட வியூவ மாத்தியாச்சு. அதுக்கு அடுத்த நாளு இந்த பர்ட்டிகுலர் பேலன்ஸ் ப்ரொஃபைல். இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல்லேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகுமா? அப்படின்றத எதிர்பார்த்தோம். டர்ன் ஆவல. அப்ப ஃபாலோ பண்ணு. சிம்பிள். அப்போ நான் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஆஸ் எ ட்ரேடரா நாம அனலிசிஸ் பண்ணி ஓகேங்களா? ஒரு பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப இந்த பிளானுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் பிஹேவ் ஆவுது. பிஹேவியர் சேஞ்ச் நடக்குதுன்னா, அதையும் ஏத்துக்கிட்டு நம்ம அத ஃபாலோ பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சைக்காலஜிய டெவலப் பண்ணி கொண்டு போணும். அதுக்கு எந்த மாரிலாம் ட்ரேட் பண்ணணும்? அதுக்கான மணி மேனேஜ்மென்ட் நீங்க எப்படி உங்கள இது பண்ணிக்கணும், பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படின்றதுல இதுதான் ஒரு ட்ரேடருக்கு ரெக்வயர்டான லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் டே பை டே நீங்க நம்மள என்ன பண்ணும்? நம்மள ஷைன் பண்ணிக்கணும். இப்படிதான் நம்ம மார்க்கெட்ல நம்ப சர்வைவல் ஆக முடியும். ஓகேவா? சர்வைவல் ஆக முடியும். அப்ப சர்வைவல் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராஃபிட்டுக்கான ஃபோக்கஸ் ஆவோம். கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட்டா நம்ம பார்க்க போறது டீடைல்டு கான்டெக்ஸ்ட் ஃபார் டே ப்ரொஃபைல். எப்படி மார்க்கெட் வந்து டர்ன் ஆச்சு அப்படின்றத நீங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஒரு வாட்டி நம்ம ஏமாறலாங்க. ஒரு வாட்டி மார்க்கெட்ல அடி வாங்கலாம். ரெகுலராலாம் நம்ம வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இது இது இந்த மாதிரியான கோர்ஸ நாங்க ரெகுலரா நான் வந்து கொண்டு வரதுக்கான காரணமே இதான். இத பத்தி எஸ்டேட் பண்ணாம, ஒரு நாள் கூட எங்களோட வேலை பளுல வந்து நான் மிஸ் பண்ணாம அப்டேட் நான் ஏன் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே பணத்த விட்டுட்டாங்கன்னா கிடைக்காது. திரும்ப கிடைக்காது. ஆனா, ஒருத்தருக்கு வந்து அ எப்படி சொல்றது அப்படின்னா, இதழ் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா இந்த இந்த மாரி இந்த 5 பாயிண்ட் மட்டும் அ கத்திருந்தா மார்க்கெட்ல வந்து நீ வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா, நான் உடனே இந்த 5 பாயிண்ட்டையும் கத்திருந்து நான் மார்க்கெட்ல நான் வெற்றியாளரா வந்திருப்பேன். அப்படின்னு தானங்க எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கும் அதானே? அதுதான் நாங்க இங்க பண்றோம். நீங்க முதல்ல சார்ட்டோடைய நாலேட்ஜ ஃபிக்ஸ் பண்ணுங்க. சும்மா சுத்திட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு டிசிஷன ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டிசிஷன மாத்தி மார்க்கெட்டு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுதுன்னா, அத எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத லேர்ன் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு உங்களுக்கு? உங்கள ஃபோக்கஸ்டா வச்சாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் உங்கள ஏமாத்துச்சுன்னா, நீங்க அத எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த லேர்னிங் வந்து கம்ப்ளீட் ஒரு முழுமை அடையுது இல்லங்க. இதுதானங்க ரிப்பீட்டடா மார்க்கெட் நடந்துட்டே இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுவீங்க நீங்க? கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அவ்வளோதான். அப்போ இத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்கிறோம் அப்படின்னு. எக்ஸாம்பிள் அ
நம்ம வீட்ல வந்து நமக்கு முன்னாடி பொறந்தவங்க, இல்ல கொஞ்சம் சீனியரா இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு 10 வயசு அந்த ஏஜ்ல இருந்திருப்போம். அப்போ அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அவங்க வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. உடனே நம்ம வீட்ல என்ன பண்ணுங்க, "ஏய் அந்த அண்ணா சொல்றத கேளு, அந்த அங்கிள் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு ரோல் மாடலா அங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்கள நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம், நம்மளோட 10 வயசுல இருந்து நம்ம படிச்சு 10வது முடிச்சு, 12வது முடிச்சு, ஒரு டிகிரி முடிச்சு எல்லாம் பண்ணி, அவங்கள ஃபாலோ பண்ணி அதே மாரியே ஏன்னா, ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேலைய தொடர்ச்சியா பண்ணி ஒரு சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி போறோம். இப்போ இப்போ இந்த ட்ரேடிங்க பத்தி நீங்க நோட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷமா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு பர்சனலா தெரியும். ஹானஸ்ட்டா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க இங்க ட்ரேடிங் பண்றதுன்றத உங்க ஃபேமிலிலயோ, இல்ல உங்களுடைய ஃபிரெண்ட் சர்க்கிள்லயோ உங்கள வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இதே ட்ரேடிங்ல குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் வந்து 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமா ட்ரேடிங்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி ஒரு 10 வயசு பையன் இவர் ட்ரேட் பண்றத கவனிச்சிருப்பான். ஓகே விளையாட்டுத்தனமா. ஏதோ பண்றாருப்பா அந்த அங்கிள், அந்த அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான். இப்ப 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பையன் எங்க ஏஜ்ல இருப்பான்? இந்த பையன் இப்ப 21 வயசுல டிகிரி முடிச்சுட்டு ஏஜ்ல இருப்பான். இப்போ அவன் வரான். அண்ணா இது மாரி நீங்கலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கும் சொல்லிக் குடுங்க. நானும் டைரக்ட்டா ஏன் நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் கூட உட்கார்ந்து நைட் பகலா இந்த ட்ரேடிங் தான் பண்றீங்க. அத டைரக்ட்டா நான் இப்பயே வந்து இந்த ட்ரேடிங்ல உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ நாள்ல நீங்க சொல்லிக் குடுப்பீங்க? எவ்வளோ நாள்ல என்ன நீங்க வந்து எ இன்கம் கொண்டு வர ட்ரெயின் பண்ண முடியும்னு ஒரு கேள்விய மட்டும் கேட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ப அப்போ தெரியும். நம்ப வந்து இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம மாஸ்டர் ஆயிருக்கிறோம் அப்படின்ற அந்த இது. இந்த கேள்விய நம்மள பார்த்து யாரும் கேட்காத வைக்கவும் நல்லது. கேட்டாங்க அப்படின்னா, அப்போதான் நம்மளுடைய இவாலுவேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, நீங்க ட்ரேடரா இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இன்னொருத்தர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்ப யாருங்க இவரு? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தானே இவரு. இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன நம்ம கைட் பண்றதுக்கு நம்ம ஏன் ரெடி ஆகல? இன்னும் ஏன் ரெடி ஆகல நம்ப? அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். நம்ம ரெடி ஆயிடணும். நம்ம இங்க இன்கம் வந்தோமான்றது கூட அப்புறம். முதல்ல அடுத்த ஜெனரேஷன் நம்ம ரெடி ஆயிருக்கணும். ஏன்னா நம்ம இங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோம். திரும்பவும் இவரும் வந்து அடுத்து இப்ப 21 வயசுல இவரு வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இவரு மார்க்கெட்ல உருண்டு பொரண்டு 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அது கிடையாது. அப்போ ஆல்ரெடி நம்ம உழுந்து பொரண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இவர குயிக்கா ஒரு சக்சஸரா கொண்டு வந்து காமிக்கணும். 21 வயசு பையன் நம்மள நம்பி வரான் அப்படின்னா, அவன என்ன பண்ணணும்? நம்ம குயிக்கா சக்சஸரா மாத்தி காமிக்கணும். அதுதான் அவனுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ண பாடம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது இத பத்தி யோசிங்க. எப்படி இதுலருந்து நம்ம வந்து முன்னேறி சக்சஸரா வரலாம் அப்படின்றத பிளான்லாம் பண்ணுங்க. அதுக்கான பிளான் நீங்களே பண்ணி, அதுக்கான பிராக்டிஸ்லாம் செய்யுங்க. டெஃபினட்டா எல்லாராலயும் முடியாத விஷயம் கிடையாது. முடியிற விஷயம். ஆனா சக்சஸ்ன்றது எல்லாராலயும் வரக்கூடிய விஷயம் தான். ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது ஒருத்தருடைய அந்த புரிதலும், பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸும் சேஞ்ச் ஆகும். ஆனா ரைட்டான பாத்த என்ன பண்ணுங்க, நீங்க முதல்ல கிரியேட் பண்ணுங்க. முதல்ல ஒரு ரைட்டான டைரக்ஷன முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜர்னி கேன் ஸ்லோ. நீங்க ஸ்லோவா போனா கூட டைரக்ஷன் கரெக்ட்டா இருந்ததுனா, அந்த இடத்த நோக்கி நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. ஆனா, நீங்க ராங் டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வேகமா போனா கூட என்ன பண்ணுவீங்க? சுத்தி சுத்தி தான் வந்து நிப்பீங்க. இத நம்ம முக்கியமா கவனிக்கணும். ரைட் டைரக்ஷன். ஓகே. இப்போ இந்த பர்ட்டிகுலர் டே இது என்ன டே? தேர்ஸ்டே உடைய ப்ரொஃபைல். அப்ப தேர்ஸ்டே உடைய ப்ரொஃபைல் நமக்கு என்னவா இருந்தது? பேலன்ஸ்ட் ப்ரொஃபைலா இருந்தது. நமக்கு இருந்த ஒரே ஹோப் என்னது? பேங்க் நிஃப்டில இந்த டெயில் ஒண்ணு தான் ஹோப். கிளியருங்களா? இப்போ பேரலலா இந்த ப்ரொஃபைலு இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு, உங்களுக்கு இந்த பிபிஓசி முக்கியமா பாருங்க. இந்த பிபிஓசி. இந்த பிபிஓசி பாயிண்ட்ட மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. வரும்போது இந்த லோ இந்த லோ இருக்குங்களா? இந்த லோவ அவங்க கிராஸ் பண்ண முடியல. இந்த டெயில் வந்து புரொடெக்ட் பண்ணுது. இங்க யாரு இருக்கா? பையர்ஸ் இருக்காங்க. அவங்க புரொடெக்ட் பண்ணுங்க.
ப்ரொடெக்ட் பண்ணி திரும்ப போகும்போது எக்ஸாக்டா பாருங்க, இந்த ஓப்பனோட பாயிண்ட் கிட்ட போய் நெக்ஸ்ட் பீரியட் க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச பிறகு அவங்களால மேலே போக முடியல. அப்போ உங்களுக்கு என்னங்க இங்கே கிடைக்குது, மார்க்கெட்டில் ஒரு பையிங் டெய்ல் இங்கே கிரியேட். அப்போது ரெண்டு விஷயம், நேற்று கிரியேட் ஆன நேற்று கிரியேட் பையிங் டெய்ல் ஸ்ட்ராங்கா இல்லை இந்த டேட்டில் கிரியேட் ஆன இந்த செல்லிங் டெய்ல் ஸ்ட்ராங்கா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஆன்சர். யார் ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங்? இந்த பையிங் டெய்ல் ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்லை இந்த செல்லிங் டெய்ல் ஸ்ட்ராங்காக இருக்காரா? யார் வந்து இதில் ஸ்ட்ராங்கு, யார் இதில் வீக்? இதுதான் இப்போ ஆக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆக்ஷன் என்னது, பி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த லோவை இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ யார் இப்போதைக்கு யார் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த செல்லிங் டெய்ல் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதோட ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, கொஞ்சம் போறாங்களா? இப்போ இங்க இருக்க பையர்ஸ் எங்க வந்து நிக்கிறாங்க, திரும்பவும் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்களா, பி ப்ரொஃபைல்ல வந்த உடனே சி என்ன ஆகுது உங்களுக்கு, ரிட்டர்ன் ஆகுதா? இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ இந்த பில உள்ள வந்த இந்த பையர் ஸ்ட்ராங்கா இல்ல இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த செல்லிங் டெய்ல் ஸ்ட்ராங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த ஏ பீரியட் அந்த பி பீரியட் அந்த பர்டிகுலர் இனிஷியல் பேலன்ஸோட ஆஃபை தாண்டி க்ளோஸ் பண்ண முடியல. புரிஞ்சிச்சிங்களா? ஆக்ஷன் டேர்ன் ஆகுதுங்களா உங்களுக்கு? நம்ம பிளான் ஏ இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆக போதா, பிளான் பி இதுக்கு கீழே மார்க்கெட் வரப்போதா அப்படின்ற ஆன்சர் கிடைக்குதுங்களா, கவனிக்க முடியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆக்ஷன் பாருங்க உங்களுக்கு. அப்போ ஏ பீரியட்ல இருந்து எஃப் பீரியட் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஒரு பேலன்ஸ் நடக்குது. அந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் ஆக்ஷன் புரிஞ்சிக்க முடியாதுல்ல, புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நாளைக்கு மண்டேக்கான இன்ட்ராடே ரெஃபரன்ஸ் பார்ப்போம். மண்டேக்கான இன்ட்ராடே ரெஃபரன்ஸ் பண்ணும்போது வேறு வழி இல்லை, நம்ம கீழே இருக்கிற லோவெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைல்லேருந்து மார்க்கெட்டு உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகி மார்க்கெட் இங்கே பேலன்ஸ் ஆச்சு. திரும்பவும் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பேலன்ஸ் இம்பேலன்ஸு. அப்போ இந்த பேலன்ஸ்லேருந்து என்ன நடந்திருக்கு, இந்த பேலன்ஸில் ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. இந்த பிஸ்னஸோடைய இம்பேக்ட் என்ன நடந்துச்சு, செல்லிங் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆல்ரெடி இந்த கேப் டவுனில் என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் வந்துச்சு. திரும்பவும் இந்த டே வந்து மார்க்கெட் பேலன்ஸ், அப்போ திரும்ப இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரிசல்ட் என்னாச்சு, உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. எப்படி மார்க்கெட்டில் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு திரும்ப அந்த பிஸ்னஸ் கனெக்ட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? அந்த பிஸ்னஸ் 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாறி இருக்கு, திரும்ப ஒரு இம்பேலன்ஸாக மாறி இருக்கு. கிளியருங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நியரஸ்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு இந்த 51,000 மார்க்கெட் கடந்தாச்சு. அடுத்தது இருக்குது 5,500, அப்புறம் 50,000. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு பக்கம் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டோம், இன்னொரு பக்கம் மார்க்கெட்டோடைய கான்டெக்ஸ்ட்டை நோட் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், அந்த மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுதான்னு பார்க்கணும். நமக்கு ஃபாலோ நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? பேங்க் நிஃப்டி. ஓகே, இப்போ நிஃப்டி போகும். இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் ட்ரேடிங்கில் கண்டினியூஸ் லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ஸு, அந்த கண்டினியூஸ் லேர்னிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், மார்க்கெட்டில் கண்டினியூஸ் லேர்னிங் இம்பார்ட்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதில் வரக்கூடிய சேலஞ்சை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் ஹவு டு மேனேஜ், இது ரெண்டும் முக்கியம். அதுக்கப்புறமா ரெகுலராக மார்க்கெட்டை மார்க்கெட்டில் அந்த கேரக்டர் சேஞ்ச், பிஹேவியர் சேஞ்சை கண்டுபிடிக்க தெரியணும். பிஹேவியர் சேஞ்ச் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் மார்க்கெட்டை நமக்கு ஃபாலோ பண்ண தெரியணும். அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, சரி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸை அப்படியே நான் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ஃப்ளோலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நிஃப்டியை நீங்களே அதை அப்ளை பண்ணுங்க. நான் என்ன சொல்லியோன்னு அதை அப்படியே நீங்கள் இப்போ நிஃப்டிக்கு அப்ளை பண்ணுங்க.
உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கே புரியும் எப்படி இங்க கேரக்டர் சேஞ்ச் நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான். நமக்கு இந்த இடத்துல பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் தேர்ஸ்டே அன்னைக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு மேல? செல்லிங் டெயில், பையிங் டெயில், பிபி, ஓசி. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த செல்லிங் டெயில் ஸ்ட்ராங்கா இல்ல இந்த பையிங் டெயில் ஸ்ட்ராங்கா? இப்போ மார்க்கெட்டு கரெக்டாக பிபிஓசி கிட்ட ஓப்பன் ஆகுது. என்ன பண்ணுங்க அங்க அங்க வந்து பேங்க் நிஃப்டில எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸாக்டா பிபிஓசி கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி பிபிஓசியில் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தது. கரெக்டுங்க, கவனிச்சிங்களா? ஏ பீரியடு, அதுக்கப்புறம் பி பீரியடு இந்த ஏவோட ஓப்பனிங்க்கு கீழேயே இங்கே வந்தது. அதுக்கப்புறம் சி பீரியடு அந்த ஏ பியோட ஆஃபுக்கு மேலே வரல. கரெக்டுங்களா? இப்படி தான் நாங்கள் ஃப்ளோ இருந்துச்சு. ஸோ அப்போது எப்படி டிசைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வாங்க, இங்கே நமக்கு என்ன பண்ணல, ஏ பீரியடு ரெண்டு பக்கமும் ஆக்ஷன் போச்சு. ஓகேங்களா? இங்க லோவை கிளியர் பண்ணல. ஏதோ இந்த பையிங் டெய்லியும் மார்க்கெட் கிளியர் பண்ணல. இங்க செல்லிங் டெய்லியும் மார்க்கெட் கிளியர் பண்ணல. ஆனா ஒரு டிபிஓ பேலன்ஸ் மட்டும் இருந்துச்சு. தெரியுதுங்களா? ஓகே. அப்போ ஓப்பன், ஆக்ஷன் அப் சைடு, ஆக்ஷன் டவுன் சைடு, பர்ஃபெக்ட். மார்க்கெட் க்ளோசிங் இங்க. இப்போ பி பீரியட் என்ன பண்ணிருக்கு? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்துருக்கு. இது பி பீரியட். அங்க இருந்து வந்த மார்க்கெட் ஃப்ளோ அந்த கரண்ட் டேவோடைய ஏ பீரியடையும் கிளியர் பண்ணி க்ளோஸ் வச்சாச்சு. சேம் டைம் ப்ரீவியஸ் உடைய டேக்கு கீழேயும் மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சாச்சு. கரெக்டுங்களா? கேரக்டர் சேஞ்ச் ஆகுது புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஆனா சி பீரியட் என்ன பண்ணிருக்கணும் நமக்கு? உடனே ஃப்ளோ வந்துருக்கணும். ஆனா உடனே விடும் இல்லையே. இங்க இருந்த பையர் என்ன பண்ணாங்க? ஓடி போய் இங்க பிடிக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ இங்க சி பீரியட் ரியாக்ட் ஆகுது. சி பீரியட் ரியாக்ட் ஆகும்போது என்ன பண்ண முடியல அவங்களால? இந்த ஏ பி ஆஃபுக்கு மேல பர்ஃபெக்டா அவங்களால கொண்டு போக முடியல. அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல? பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப என்னங்க நடக்குது? திரும்பவும் பிசினஸ் கண்டினியூ ஆயிடுச்சு. இங்க நடந்த அந்த பிசினஸ் என்ன ஆகுது? திரும்பவும் இந்த இடத்துல இ பீரியட் வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ பை பண்றாங்க, செல் பண்றாங்க, பை பண்றாங்க, செல் பண்றாங்க. யாரா ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வாங்க நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா முடிவாகுதா இல்ல சப்ளை அதிகமாக முடிவாகுதா அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்குது? சப்ளை அதிகம்னு ஆன்சர் கிடைக்குது. ஃபாலோ பண்ற வேலை தான். ஒன் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ற வேலை தான் நம்ம வேலை. ஃபாலோ பண்ணியாச்சா? பண்ணிட்டு எங்கெங்க வந்தாச்சு? அப்போ இந்த இடம் எங்கெங்க நடந்துச்சு? இந்த இடம் கரெக்டாக இந்த பிரச்சனை 23,800 அதானங்க நம்ம ரெஃபரன்ஸாக மார்க் பண்ணி தானே கரெக்டாக அங்கே தானே உங்களுக்கு கிடைக்குது. தெரியுதுங்களா? 23,900லேருந்து 800க்குள்ள உங்களுக்கு அந்த லோவை கட் பண்ணி உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி இங்கே க்ளோஸ் கொடுத்துருந்தோம்னா அப்போ இங்கேயே நமக்கு ஆப்போசிட் ஆக்ஷனாக கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஆப்போசிட் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகலை. உங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஒரு பேலன்ஸ். ஓகே. அப்போ இங்க இருந்து ஃப்ளோ ஆகும்போது இங்க ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்டாப் ஆகி ஒரு பேலன்ஸ் இங்க நடந்திருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இது ஸ்டெப் 1 டவுன். இப்போ இங்க பேலன்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏன் இந்த டே வந்து மார்க்கெட் என்ன பண்ணல? ரேலியை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் ரிவர்ஸ் நடக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் நடக்குது. இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து திரும்ப என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டெப் 1 கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டெப் 1 திரும்ப யாரா வந்து என்ன பண்ணோம்? ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணோம். பேலன்ஸ் பண்ண பிறகு ரிவர்ஸ் ஆகுதா இல்லை திரும்பவும் ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ண போதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபாலோ பண்ணணும். கிளாரிட்டி கிடைச்சிச்சிங்களா? கான்டெக்ஸ்ட்டு புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் இப்போ நோட் பண்ணிடுவோமா? இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த டெய்ல் இது கரெக்டாக இம்மிடியேட் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த பேலன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பேலன்ஸ் வந்தால இந்த பர்டிகுலர் பாயிண்ட் 24,000 நல்ல ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூ ஆகி வரும்போது இம்மிடியட்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வந்தால இந்த 23,750 உங்களுக்கு ஒரு பாயிண்டாக இருக்கும். 23,750 ஒரு இம்மிடியட் ரெஃபரன்ஸாக இங்கே எங்களுக்கு இருக்கும். ஓகே, டவுன்வர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு பேலன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால 23,600 ஆல்ரெடி மார்க்கெட் கிராஸ் டச் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்போது 23,500 ஆர் 23,550 இந்த லெவல். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் ரவுண்ட் நம்பராகவே என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். 23,400 23,500. ஓகேங்களா? ஸோ முக்கியமான ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல இந்த இடத்துல மார்க்கெட் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சு. அதான் நம்ம ட்ரம்ப் அந்த கேஸ் அந்த டைமில் நடந்த விஷயம். ஓகேங்களா? 23,362 இந்த பாயிண்ட். ஸோ அப்ராக்சிமேட்டாக 23,300. இப்போ இந்த இடத்துலலாம் மார்க்கெட்டு என்ன பண்ண, குயிக்காக போகக்கூடாது, ஸ்லோ பண்ணி ஒழுங்காக அப்சர்வேஷன்லாம் நடந்து ட்ராவல் ஆகணும். கரெக்டாக? ஸோ இந்த இடம் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதிர்பார்ப்போம். ஆஸ் எ ட்ரேடரை நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக ஒரு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் மணி கன்ஃபர்மேஷனும் கிடச்சினா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இந்த பக்கம் ஃபாலோ பண்ண போகிறோமா இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டாப் ஆகி இப்படி போகிறத ஃபாலோ பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட்டை கிளியராக வாட்ச் பண்ணுவோம். ஓகே, ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. ரொம்ப டீட்டெயிலில் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீக்கெண்டு போஸ்டிங்காக. ஓகேவா? வரப்போகிற நாட்களில் கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா எனஃப் டிஸ்கஷன் நிறைய நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும்னா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ரெடி ஆகிடணும் அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான முயற்சியும் விடாமுயற்சியும் நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். Thank you. Happy weekend. Bye bye. See you on next video.